நாம் இப்போ இருக்கிற இடம் சேலத்தில் எருமாபாளையம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிற ஸ்ரீமத் ராமானுஜருடைய ஆலயத்துக்கு நாம் போகிறோம். இந்த ஆலயத்துக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு ஏரி. இந்த ஏரி நல்லா பராமரிச்சுன்னு வராங்க. ஒரு தூசு துப்பை எதுவுமே இல்லாமல் ரொம்ப அற்புதமாக இருக்குது. நாலா பக்கமும் பார்த்திங்கன்னா நல்ல மலைகளுடன் கூடிய இயற்கை அழகுடன் கூடிய தென்னை மரங்களும் பனைமரங்களும் மலைகளும் சூழ்ந்து உள்ள ஒரு அற்புதமான ஒரு இடத்தை காட்டுறது. இதிலிருந்து நீர்ப்பாசனத்துக்காக சின்னதாக தண்ணி ஒரு கால்வாய் மாதிரி வெட்டி தண்ணி போகிறது. இந்த மலையும் இந்த ஆலயத்தையும் எல்லாரும் ஒரு தடவை வாழ்நாளில் பார்க்கணும். அருமையான காற்று. முதல்ல ஒரு நல்ல ஒரு உடலுக்கு மூச்சு தான் பிரதானம். அப்படிப்பட்ட இந்த மூச்சு நம்ம நல்லா சுவாசித்து நல்ல சுவாசத்தை உள்வாங்கிக்கணும் அப்படின்னா இந்த ஏரிக்கரையில், அதுவும் இந்த ராமானுஜர் ஆலயத்தை ஒட்டியுள்ள இந்த இடத்துக்கு நம்ம வந்தோம்னாலே இந்த காற்றும். இப்படிப்பட்ட இந்த ராமானுஜர் ஆலயத்தை எல்லோரும் தரிசனம் பண்ணுங்க. வாய்ப்பு கிடைக்கும்போது நல்ல ப்ரீத் இருக்கும். முதல்ல இங்கே நல்ல சுவாசம், இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய ஒரு பொல்யூஷன் இல்லாத ஒரு சுகாதாரமான ஒரு காற்று. அதுவும் இந்த பக்கம் பார்த்தா தென்னை மரம், அந்த பக்கம் பார்த்தா பனை மரம். அந்த மலை மேலே முழுக்கவே பனை மரம் தான். அவ்வளவு அருமையான ஒரு அந்த மலை, ராமானுஜர் மலை ஏறும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வெறும் பனைமரம் மட்டும்தான். ஒரு அதிசயத்தை நாம் அங்கே போய் பார்க்கலாம். இப்படி ஒரு மலையில் இவ்வளவு பனைமரங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும்போது வாங்கோ, பாருங்கோ, ராமானுஜரை தரிசனம். பனைமரம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் லங்கேஸ்வரனுடைய பூமியாக கருதப்படுகிறது. இந்த இடமும் கூட சுத்தீவிர நம்ம பார்க்கும் பொழுது பனைமரமும் தென்னை மரமும் இந்த ஏரியும் இந்த அழகு சூழலையும் பார்க்கும் பொழுது இது கூட முற்காலத்தில் உள்ள குமரிக்கொண்டத்தின் எச்சங்களாக கருதப்படலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. அது உங்களை பொறுத்தது. சொந்தமாக உங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்கணுன்னா எனக்கு நீங்கள் சொல்லலாம். நானும் உங்களிடமிருந்து நிறைய புரிந்து கொள்கிறேன். நேரம் கிடைக்கும் பொழுது இந்த எழில்மிகு சேலத்திற்கு இந்த ராமானுஜர் ஆலயத்தையும் இந்த சுத்தமான நீர், சுத்தமான காற்றை சுவாசிப்பதற்காவது இங்கே வரணும். நன்றி, வணக்கம்.